இந்த காவிரி பிரச்சனையில உச்சநீதிமன்றம் இன்னைக்கு சொல்லியிருக்கிற தீர்ப்பு ரொம்ப முக்கியமானது. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4 வாரத்துக்குள்ள காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவிரி மேலாண்மை வாரியம்னா என்ன? அதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்றேன். அது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த பிரச்சனையோட ஃபுல் ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிரச்சனை இன்னைக்கு நேற்றுன்னு ஸ்டார்ட் ஆனது இல்லைங்க. கிட்டத்தட்ட 100 வருஷமா நடந்துட்டு இருக்கு. 1922ல் முதல்ல தமிழ்நாடு கர்நாடகா இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அதன்படி மைசூர் மாகாண அரசு ஒரு டேம் கட்டுறதுக்கும் தமிழ்நாடு ஒரு டேம் கட்டுறதுக்கும் அனுமதி கொடுத்தாங்க. அதன்படி கர்நாடகாவில் கிருஷ்ணராஜசாகர் டேமும் தமிழ்நாட்டில் ஸ்டான்லி நீர்த்தேக்கம்ங்கிற மேட்டூர் டேமும் கட்டினாங்க. இந்த சட்டத்தோட வேலிடிட்டி 50 வருஷங்க. அந்த 50 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருந்தது. மழையும் கரெக்டாக வந்ததுனால நமக்குள்ள எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த இதுக்கு நடுவில் அப்போதைய 1955ல் பிரதமராக இருந்த நேரு 2 முக்கியமான சட்டத்தை கொண்டு வந்தாருங்க. ரொம்ப முக்கியமானது. அந்த 2 சட்டத்தில் முதல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நதிநீர் பங்கீடு குறித்து 2 மாநிலங்களுக்கு இடையில ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனடியா மத்திய அரசு 2 மாநில முதல்வர்களை கூப்பிட்டு பேசணும். அப்படி அப்படி பேச்சுவார்த்தையில முடிவு எட்டப்படலை, தோல்வி அடைஞ்சது அப்படின்னா உடனடியா நடுவர் மன்றத்தை அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நடுவர் மன்றம் எதுக்குன்னா, அந்த நடுவர் மன்றம் சொல்ற தீர்ப்பை 2 மாநில அரசு ஏத்துக்கணும். இது முதல் சட்டம். 2வது சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ரிவர் ஃபேக்ட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரிவர் ஃபேக்ட் போர்டு என்ன சொல்லுதுன்னா, காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை புறக்கணிக்கும் பட்சத்துல காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சிட்டாங்கன்னா அந்த மாநிலத்தில் இருக்கிற டேமை அந்த காவிரி மேலாண்மை வாரியம் தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்துடும். இதுதாங்க 2வது சட்டம். இது இருக்கட்டும். இப்போ 1974க்கு அப்புறம் திரும்ப பிரச்சனை பெருசாச்சு. அப்போ KL ராவ் கூப்பிட்டு 2 மாநில முதல்வரை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாரு. அப்போ கிட்டத்தட்ட இந்த பேச்சுவார்த்தை 20 வருஷம் நடந்ததுங்க. அந்த 20 வருஷ கேப்ல கர்நாடக அரசு தமிழ்நாட்டோட உரிமையும் மீறி காவிரியோட கிளை நதிகளான கபினி, ஹேமாவதி, ஹேரங்கி இதுக்கு நடுவுல எல்லாம் 2 அணை கட்டினாங்க. இதெல்லாமே தமிழ்நாடு கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு கட்டணும். பட் ஆனால் அவங்க எந்த பெர்மிஷனும் கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு கட்டினாங்க. இதெல்லாம் உச்சநீதிமன்றம் கடுமையா கண்டிச்சும் அவங்க அதுக்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. 1990ல் பிரச்சனை ரொம்ப சிவியர் ஆச்சுங்க. அப்போ இதே மாதிரி உச்சநீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு கேஸ் போட்டது. அப்போ உச்சநீதிமன்றம் கர்நாடக அரசை கண்டித்து நடுவர் மன்றத்தை உடனே அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடுவர் மன்றத்தை அமைச்சாங்க. இதனால என்னாச்சுன்னா, கர்நாடகாவில் 12 தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டாங்க. 100 கோடி மதிப்பிலான தமிழர்களுடைய சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டன. இப்படி பெரிய கலவரம் போயிட்டு இருந்ததுங்க. அந்த நடுவர் மன்றம் ஒரு இடைக்கால தீர்ப்பை கொடுத்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உடனடியா 205 டிஎம்சி தண்ணியை தமிழ்நாட்டுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு போட்டாங்க. கர்நாடகா கவர்மெண்ட் வழக்கம் போல அதையும் மதிக்காம திரும்ப எதிர்த்து மேல்முறையீடு பண்ணாங்க. அவங்க பண்ண மேல்முறையீட உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த வருஷத்துல மழை வந்ததுனால இந்த பிரச்சனை அப்படியே அமைங்கி இருந்தது. திரும்ப 2007ல் மழை பற்றாக்குறையினால பெரிய பிரச்சனை வந்தது. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பையும் கர்நாடக அரசு புறக்கணிச்சிட்டாங்க. ஸோ திரும்ப இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டாங்க. அப்போ 2007ல் சென்ட்ரல் கவர்மெண்ட் உடனடியா நடுவர் மன்றத்தை அமைக்கணும், அப்படி அமைக்கிறத உடனடியா கெசட்ல வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த ஒப்பந்தத்தின்படி கர்நாடகாவுக்கு 220 டிஎம்சி தண்ணியும், தமிழ்நாட்டுக்கு 197 டிஎம்சி தண்ணியும், கேரளாவுக்கு 31 டிஎம்சி தண்ணியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கர்நாடகா அரசு இதையும் மதிக்கல. அப்படி 2007ல் உடனடியா கெசட்ல போடுங்க அப்படின்னு சொன்ன தீர்ப்பை மத்திய அரசு கண்டுக்கவே இல்லைங்க. கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு 2012ல் தான் அதை கெசட்ல போட்டாங்க. இப்போ கெசட்ல போறதுனால இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்களா? ஒண்ணு சொல்றேங்க. கர்நாடகால பாஜகவும் காங்கிரஸும் தான் மாத்தி மாத்தி அரசியை பிடிக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு ஆட்சியை பிடிக்கிறாங்கன்னா, இப்போ காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சாங்கன்னா அந்த ஊர்ல அவங்களோட ஓட்டு வங்கி கண்டிப்பா பாதிக்கப்படும். ஏன்னா காவிரி மேலாண்மை வாரியம்னா அப்படி அமைச்சிட்டாங்கன்னா அங்க இருக்கிற டேம் எல்லாம் காவிரி மேலாண்மை வாரியம் கீழே வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா நதிநீர் பிரச்சனையில அவங்க தலையிட முடியாது. நம்ம உரிமையை நம்ம கண்டிப்பா வாங்கிடலாம். ஸோ இப்படி நம்ம காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சிட்டோம்னா கர்நாடகாவில் நம்மளுடைய ஓட்டு வங்கிகள் அப்படியே போயிடும். அப்படிங்கிறதுக்காக தான் முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசும் சரி, இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற பாஜகவும் சரி, அவங்க அமைதியாவே இருக்காங்க. இது கண்டிப்பா தமிழர்களுக்கு செய்யற துரோகங்க. இதை எல்லாருமே நாம கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா இது நம்மளோட உரிமை, நம்மளுடைய கடமை. நன்றி.